அத்தியாயம் 35. அஷ்டாவக்கிரன் கதை. பாண்டவர்கள் இவ்வாறு புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செய்யும் போது ஒரு நாள் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள உத்தாலகரது ஆசிரமம் இருந்த இடத்திற்கு அவர்கள் வந்தடைந்தனர். அத்தலத்திற்குரிய கதையை பாண்டவர்களிடம் லோமசர் விளக்கி கூறலானார். வேதாந்தத்தை உபதேசம் செய்தோரில் மிகச் சிறந்தவரான உத்தாலகருக்கு ககோலகர் என்ற சீடர் ஒருவர் இருந்தார். மிகுந்த நியமும் பக்தியும் கொண்டவராக இருந்த போதிலும் ககோலகருக்கு கல்வி கற்கும் திறன் இல்லாமல் இருந்தது. இதனால் மற்ற சீடர்கள் ககோலகரை கேலி செய்து சிரிப்பது போன்று நடந்து கொண்டனர். ஆனால் உத்தாலகர் தனது சீடரான ககோலகரின் நல்ல குணத்தையும் குரு பக்தியையும் சீலத்தையும் நியமத்தையும் கண்டு திருப்தியடைந்து தனது புதல்வியான சுஜாதையை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ககோலருக்கும் சுஜாதைக்கும் ஓர் மகன் பிறந்தான். இவன் தனது தாயின் வயிற்றில் இருந்தபோதே வேதங்களை அறிந்து விட்டதாக கூறப்படுகிறது. ககோலகர் தப்பும் தவறுமாக அத்தியனம் செய்வதை சுஜாதையின் வயிற்றில் இருந்த அக்குழந்தை பொறுக்க மாட்டாது கருவிலேயே 8 கோணல் அடைந்து விட்டதாம். இவ்வாறு 8 கோணல்களுடன் குழந்தை பிறந்தமையால் அக்குழந்தைக்கு அஷ்டாவக்கிரன் என்ற பெயர் வந்தது. தனது இளம் பருவத்திலேயே அஷ்டாவக்கிரன் மகா வித்வானாக திகழ்ந்தான். தன் 12ஆம் வயதிலேயே வேதாந்தங்கள் அனைத்தையும் அப்பாலகன் ஓதி முடித்தான். ஒரு நாள் மிதிலாபுரியில் பெரிய யாகம் ஒன்றினை ஜனக மகாராஜா நடத்துவதாகவும் அங்கு வழக்கம் போல் வித்வான்கள் பலர் ஒன்று கூடி சாத்திரங்களை வாது புரிவர் என்று கேள்விப்பட்ட அஷ்டாவக்கிரன் தன் அக்கால் மகனான சுவேத கேதுவிடம் சென்று மிதிலைக்கு செல்வோம் வா என்று அழைத்து கொண்டு சென்று விட்டான். மிதிலாபுரையில் இருந்த யாகசாலைக்கு செல்லும் வழியில் ஜனக மகாராஜாவும் அவரது பரிவாரமும் சென்று கொண்டிருந்தன. சேவர்கள் விலகு விலகு, மகாராஜா வருகிறார், வழிவிட்டு விலகு என்று உரக்க குரல் கொடுத்தவாறு சென்றனர். அவர்கள் அஷ்டாவக்கிரனிடமும் அவ்வாறு உரைத்தபோது அவன், காவலர்களே, கண் பார்வை இல்லோதோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் பெண்டிருக்கும் சுமை தூக்கி செல்வோருக்கும் அரசனாக இருந்தாலும் அவன் வழி விட்டு விலக வேண்டும். பாதையில் வேதம் ஓதியவாறு அந்தணன் சென்றாலும் அவனை விலகி செல்லுமாறு கூறிட அந்த அரசனுக்கும் உரிமை இல்லை. இதுவே சாத்திரம் என்றுரைத்தான். பிராமணது சிறுவனது கம்பீரமான கூற்றை கேட்டதும் ஜனக மகாராஜா வியந்து, இந்த பிராமண சிறுவன் உரைத்தது முற்றிலும் சரியே. நெருப்பில் சிறிது பெரிது என்ற பேதம் கிடையாது. சிறு நெருப்பாக இருந்தாலும் அதன் சூட்டில் வித்தியாசம் இருக்காது என்று தன் பரிவார சேனைகளுக்கு கூறி வழிவிட்டு விலகி நின்றார். யாகசாலையினுள் அஷ்டாவக்கிரனும் சுவேதகேதுவும் நுழைந்தபோது அங்கிருந்த வாயில் காவலாளி, இங்கு சிறுவர்கள் போகக்கூடாது, வேதம் ஓதி முதிர்ந்த பெரியோர்கள்தான் சென்றிட வேண்டும் என்றுரைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினான். அவனிடம் அஷ்டாவக்கிரன், வாயில் காப்போனே, நாங்கள் நீ நினைப்பது போல் சிறுவர்கள் அல்ல. விரதங்களை அனுஷ்டித்து வேதம் ஓதியவர்கள்தான் நாங்களும். வேதாந்த சாஸ்திரங்களின் முடிவுகளை அறிந்தோர் வயதையும் வெளித்தோற்றத்தையும் கண்டு ஒருவனை சிறுவன் என்று நிச்சயம் செய்யக்கூடாது என்றான். அதற்கு வாயில் காப்போன், சிறுவனே நில், வீண் பேச்சு வேண்டாம். தற்புகழ்ச்சி பேசிடும் சிறுவனான நீ எவ்வாறு உபனிஷத்தை ஓதி வேதாந்த உண்மையை அறிந்திருக்க முடியும் என்றான். வாயில் காவலனே, இளவங்காயை போன்று வெளிவடிவம் பெரியதாகியும் உள்ளே வெறும் பஞ்சு போல் இருப்பதில் என்ன பலன்? எப்போதுமே அறிவுக்கு வெளித்தோற்றம் பிராமணமாகாது. முதிர்ச்சி என்பது உடல் வடிவில் இல்லை. உயரமாக இல்லாதவனும் நாணத்தை பெற்றிருந்தால் சாத்திரப்படி அவன் முதிர்ச்சி அடைந்தவன்தான். அளவில்லா மானிடன் வயதால் மட்டும் முதிர்ச்சி அடைந்தவன் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள். எனக்கு வழியை விடு, தடுக்காதே என்றான் அஷ்டாவக்கிரன். அதற்கு வாயில் காவலன், சிறுவனாக இருந்து ஏன் வீணே முதிர்ந்தவனை போன்று பேசுகிறாய் என்றான். உடனே அஷ்டாவக்கிரன், வாயில் காவலனே, தலைமுடி நரைப்பது முதிர்ச்சிக்கு அடையாளம் அல்ல. வயதும் தலை நரைப்பும் பொருளும் உறவின் கூட்டமும் ஒருவளை முதிர்ந்தவனாக்கும் என்று எந்த ரிஷிகளும் கூறவில்லை. வேதங்களை எவன் அங்கங்களுடன் கற்று ஆராய்ந்து பொருளை அறிந்துள்ளானோ அவனே முதிர்ந்தவன். நான் மன்னனின் முக்கிய வித்வானான வந்தி பண்டிதனை காணவே வந்துள்ளேன். வாயில் காவலனே, உடனே நீ சென்று அரசனிடம் என் விருப்பத்தை கூறுவாயாக என்றான். அப்போது அங்கு ஜனக மகாராஜா வந்து சேர்ந்தார். சிறுவனின் வாய்ஜாலத்தை வாயில் காப்போன் மன்னனிடம் தெரிவித்தான். சிறுவன் அஷ்டாவக்கிரனை கண்டதும் ஜனகர்
தான் வழியில் கண்ட சிறுவன் என்பதை புரிந்து கொண்டு, சிறுவனே, எனது வித்வான் வந்தி மகா பண்டிதர் பல வித்வான்களை இதற்கு முன் நடந்த வாதத்தில் தோல்வியுற செய்து அவர்கள் அனைவரையும் கடலில் வீழ்த்தும்படி செய்துள்ளார். அவரே உன்னால் வாதிட இயலுமா? சிறுவனான நீ ஏன் இத்தகைய துணிச்சலான காரியத்தில் இறங்கியுள்ளாய் என்று வினவினார். மகாராஜாவே, உமது வித்வான் என்னை போன்ற வேதாந்த பயிற்சி பெற்றோருடன் வாதிடவே இல்லை. பாண்டித்யம் இல்லாதவர்களை தோற்கடித்து வீணே அகம்பாவம் கொண்டுள்ளார். என் தந்தையையும் இவர் வென்று அரைக்கடலில் மூழ்கடிக்கச் செய்ததாக என் தாய் கூற கேட்டு அதற்காக கடனை தீர்க்கவே நான் வந்துள்ளேன். நிச்சயம் வித்வான் வந்தியுடன் வாதிட்டு அவரை வெல்வேன். அச்சும் முறிந்த வண்டி விழுவதைப் போன்று உமது வித்வான் விழப்போவதை தாங்களே காண்பீர்கள். அதனால் உடனே வித்வான் வந்தியை என்னுடன் வாதிட வரவழைப்பீராக என்றான் அஷ்டவக்கிரன். அரசர் முன்பாக வந்திக்கும் அஷ்டாவக்கிரனுக்கும் வாதம் துவங்கியது. கேள்விகள் கேட்கப்பட்டு ஒருவர் கூற்றுக்கு மற்றவர் பதிலுரைக்க வாதுப்போர் வெகு மும்மரமாக நடந்தது. முடிவில் அஷ்டாவக்கிரன் வாதில் வென்று வித்வானான வந்தியை தோற்கடித்தான். மிதிலாபுரி வித்வான் தலைகுனிந்து நின்றான். நிபந்தனைப்படி அவன் கடலில் அமிழ்த்தப்பட்டு வர்ணாலயம் சென்றடைந்தான். அப்போது அஷ்டாவக்கிரனின் தந்தையான ககோலகரின் ஆத்மா தன் மகனின் புகழைக் கண்டு மகிழ்ந்து, தகப்பனை போன்ற மகன் இருக்க வேண்டியதில்லை. தேக வலிமை இல்லாதவனது மகன் தேக வலிமை பெற்றவனாகவும் கல்வியறிவே இல்லாதவனுக்கு நன்கு கற்ற பண்டித குமாரனும் பிறக்கக்கூடும். வடிவம், வயது ஆகியவற்றை கொண்டு ஒருவனது திறமையையும் அறிவையும் பெருமையும் நிர்ணயம் செய்வது தவறு. வெளித்தோற்றம் ஏமாற்றத்தையே தந்திடும் என்பது உண்மையே என்றுரைத்ததாக பௌராணிகர் அவன் வாயிலாக இத்தத்துவத்தை விளக்குகிறார்.